என்ன ஆச்சரியமா இருக்கா? எஸ் டாக்டர், நீங்க இப்படி திடீர்னு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இந்த வீட்ல உங்களை எதிர்பார்க்கவே இல்ல. அப்படின்னா நீங்க என்ன தேடி வரலையா? இல்ல, நான் என்னோட இன்னொரு முகம் தெரியாத கிளைண்ட தேடி வந்திருக்கேன். இந்த வீட்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம். ஆ, அப்படியா? நல்லதா போச்சு. அவங்க அட்ரஸ் ஏதோ ராங்கா குடுத்துட்ட மாதிரி தெரியுது. பரவாயில்ல, இன்னைக்குன்னு பார்த்து என் பையனும் வீட்ல தான் இருக்கான். நீங்களும் பேசின மாதிரி இருக்கும். வாங்க மேடம். அரடே வாங்க டாக்டர். என்னங்க சும்மா இருங்க. தேவ் காதுல விழுந்துட போகுது. டாக்டர்னு சொன்னா சகஜமா பேச மாட்டான். இப்ப கூட கல்யாண விஷயத்த பேசுறதுனால மூட் அவுட்ல இருக்கான். ஆ, அப்போ என்னன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணுவீங்க? என் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவேன். என்ன ஃப்ரெண்டுன்னே சொல்லுங்க. ஆனா தொழில் சைக்காட்டிஸ்ட்னு சொல்லுங்க. அப்பதான் நான் பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஆமா, அவங்க சொல்றதா சரி. எங்க இருக்காரு? மொட்டை மாடியில இருக்கான். வாங்க டாக்டர், வாங்க. நோ டாக்டர், ரிப்போர்ட்டை யார்கிட்ட சொல்ல வேணாம், நானே வந்து கலெக்ட் பண்ணிக்கிறேன். யா, தட்ஸ் ரைட். எஸ், தேங்க்யூ. தேவ். அம்மா, என்னம்மா? அம்மா, யார்மா மேடம்? என்னோட ஃப்ரெண்ட். ஹலோ. ஹலோ. என்னோட மகன் தேவ். நீ சின்ன வயசுல பாத்திருக்கே? ஆமாமா, சின்ன வயசுல பாத்திருக்கேன். உன்னை தேடிதான் இத்தனை நாளா அலைஞ்சிட்டு இருக்கேன். உனக்காக தான் கையில ஒரு மருந்தோட காத்துட்டு இருக்கேன். நீயே வந்து என் கையில மாட்டிக்கிட்ட. என்ன மேடம் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? ஒண்ணுமில்ல தேவ். சின்ன வயசுல நீ என்னோட கிளினிக்கு வந்திருக்க, ஞாபகம் இருக்கா? கிளினிக்கா? அப்ப நீங்க டாக்டரா? ஆமா, சைக்கியாட்ரிஸ்ட். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். முதல்ல நீங்க இவங்க ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. வீட்ல ரெண்டு பேரும் வர வர சைக்கியாட்ரிக் பேஷண்ட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா மேடம் எப்படி கிண்டல் பண்றா? இதே டைலாக் தான் என் கிளினிக்கு வரும்போது நீ சின்ன வயசுல சொல்லுவ. ஓ அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் போய் குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். நீங்க வாங்க. மேடம், சின்ன வயசுல உங்க கிளினிக் வந்தேன்னு சொல்றீங்களே, எதுக்காக என்ன கூப்பிட்டு வந்தாங்க? அப்பெல்லாம் நீ ராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது உன்னை யாரோ பேர் சொல்லி கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுவ. இப்பவும் உனக்கு அந்த பிரச்சனை இருக்கா? இல்லையே, அந்த மாதிரி பிரச்சனை எதுவுமே இல்லையே. ராத்திரி வேளையில உன்னால நிம்மதியா தூங்க முடியுதா? ஏன் அப்படி கேக்குறீங்க? என்ன பத்தி யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? நோ, சின்ன வயசுல உனக்கு படிப்புல டென்ஷன் இருக்குன்னு சொன்ன. இப்போ அந்த மாதிரி பிசினஸ் டென்ஷன் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். நோ ப்ராப்ளம். இப்பெல்லாம் தினமும் 8 மணி நேரம் நிம்மதியா தூங்குறேன். ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் என் லைஃப்ல இல்லவே இல்ல. பிசினஸ் சம்பந்தப்பட்ட எந்த டென்ஷனையும் நான் என் பெட்ரூம்குள்ள அலோவ் பண்றதே இல்ல. சோ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நீ ஹாப்பியா இருக்க. சர்டன்லி. பின்ன ஏன் கல்யாணம் வேணாங்கிற? கல்யாணம் பிடிக்கல டாக்டர். அதான் ஏன் பிடிக்கலன்னு கேக்குறேன். டாக்டரா இருக்கிற உங்களை ஒரு மேரேஜ் புரோக்கர் ஆக்கிறதுக்கு அனுப்பி விட்டாங்களா எங்க அம்மா? அவங்க யாரும் இந்த டாபிக்க பத்தி பேசுறதுக்கு அனுப்பல. நானாதான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஏன் விருப்பம் இல்லைன்னு கேக்குறேன். ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாமே டாக்டர்? ஏன் இப்படி? கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா என்னோட அட்டென்ஷன் டைவர்ட் ஆயிடும். வரப்போற பொண்ணோட எமோஷனுக்கு ஏத்த மாதிரி நான் வளைஞ்சு கொடுக்கணும். நான் ஒரு பேச்சுலரா இருக்கிற வரைக்கும் எனக்கு நிறைய ஃப்ரீடம் இருக்கு. போதுமா? இட்ஸ் ஓகே. ஓகே, நான் வரேன். ஒரு நிமிஷம் டாக்டர். நீங்க பாட்டுக்கு மேல வந்தீங்க, என் கல்யாணத்தை பத்தி சிவியரா கேட்டீங்க, போயிட்டே இருக்கீங்க. வாட்ஸ் த மேட்டர்? உன் அம்மா என்னோட தோழி. அவளோட சந்தோஷத்துக்காகவாவது
நீ ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கணும். வயசானவங்க ஒரு பேரனையோ பேத்தியோ பார்க்கணும்னு ஆசைப்படுறது நியாயம் தானேன்னு சொல்ல வந்தேன். ஓகே, தேங்க்யூ. குடிக்க சொன்னா குடிக்க மாட்டேன். ஆசிடா குடிக்க மாட்டேன்ற. இப்ப குடிச்சு சாவற பத்தியா? இதே வாய்ஸ், இதே பொறுக்கி ராஸ்கல், நீதான அது? என்ன செய்யாக்கு ஒரே சோக மூட்ல இருக்காரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, தங்கச்சியை பார்க்க நேத்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து ஆளுங்க வந்தாங்களா? வந்தாங்க. பொண்ணு பிடிச்சிருக்கா எல்லாருக்கும்? ரொம்ப நல்ல சம்பந்தம். என்ன அவங்க கேட்ட வரதட்சணை தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்பதான் ப்ரமோஷன் வந்தாச்சுல, கடனை உடனே வாங்கி முதல்ல தங்கச்சியை நல்ல இடத்துல சேர்த்துட வேண்டியதானே? என்ன நான் பேசிட்டே இருக்க ஒண்ணு சொல்லாம இருக்கா? என்னாச்சு? இல்ல, உன் லைஃப பத்தி கவலைப்படாம இருக்கிற காசை வச்சு என் தங்கச்சியை கரையத்த சொல்றியே, உன்னை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு கீர்த்தனா. சரி சரி, என்ன புகழ்ந்ததெல்லாம் போதும். ஆமா, என்ன இன்னைக்கு உன் வாய்ஸ் ரொம்ப டல் அடிக்குது?
you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.